வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சோம்பேறியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். பட் ஆனால் அக்கறமாக இருந்தால் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4, 9ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் வந்து சடனாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அற்புதமாக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஸ்டார்டிங்கில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே அற்புதமான பலன்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மன உளைச்சல் ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி, பெரிய வெற்றிகள் கொடுக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம், மேலதிகாரில் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சி ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகமாக நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் அதுவும் கொஞ்சம் பாதகஸ்தானம் ஒரு 2 நாட்கள் சின்ன பாதிப்புகளை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்பலகணமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்பலகணமாக இருந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காமாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபத்தினும் குரு 2, 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் வக்கரமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார், 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கையில் விட்டு காசு போதே அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக புதன் தசாபதினம் புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி 11ல் திடீர்னு நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து ஒரு இன்ப அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 7ல் இருக்க கேது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அற்புதமான விஷயம், நிலபுலன்கள் சந்தோஷங்கள் குதூகலமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் பார்த்தா 4, 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும்.
ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3ஆக இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே, ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டேங்க. வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கு சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த 5, 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்காங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல், அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.